பிரேம்ஜி மேரேஜ் பண்ணல, சிங்கிளா இருந்தாரு, அவரும் பண்ணிட்டாரு. விஷால் அவர்கள் அடுத்த அறிவிப்பு கொடுத்துட்டாரு. எஸ்டிஆர் மட்டும் இன்னும் தாமதமாவே இருக்காரு, இன்னும் சிங்கிளாவே இருக்கேன் அப்படின்னு. உண்மையுமே அவர் சிங்கிளா தான் இருக்காரா சார்? ஏங்க இதை பற்றி எத்தனையோ தடவை அழுதுட்டார் என் நண்பன் டி ராஜேந்தர். டி ராஜேந்தர் சாதாரணமாக இருக்கும்போது எனக்கு தெரியும், படம் இயக்குவதற்கு முன்னாடியே எனக்கு தெரியும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் டிஆரே என் பையனுக்கு கல்யாணம் முடியணும், நான் எத்தனை கோயிலுக்கு வேண்டிக்கிட்டு இருக்கேன்னு அம்மா, அதாவது டி ராஜேந்தரும் விஷாராஜேந்தரும் சொல்லிட்டாங்க. நம்மளால தான் இன்னும் தலையசைக்காமல் இருக்கார். பல கிசுகிசுகளை தாண்டி வந்துட்டார் சிம்பு. அதனால் அதெல்லாம் தெரிஞ்சு பரவாயில்ல, அப்படி இருந்தாலும் பரவாயில்ல, இனிமேல் திருமணத்துக்கு அப்புறம் நல்லா இருப்பாருன்னு ஒரு பெண்ணு நினச்சா தானே கல்யாணம் பண்ண முடியும். இவரும் எவ்வளவோ இடத்துல பொண்ணு பார்த்தார். அதாவது கொஞ்சம் வெல்டுடு ஃபேமிலி பார்த்தாரு, அது சிம்புக்கு பிடிக்கல. என்ன ஏதாவது நல்ல ஒரு சூப்பர் ஹிட் படம் கொடுத்து கல்யாணம் பண்ணலான்னு பார்த்தா சமீபத்தில் அக் லைஃபு டிக்ளைன் ஆகிடுச்சு. அதனால் அப்படியே அவர் துபாய் போயிட்டார். அதனால் இனி ஒரு சூப்பர் ஹிட் படம் கொடுத்துட்டு அந்த டைமில் அவருக்கு கல்யாண அறிவிப்பு வெளியிடுவாருன்னு நான் நினைக்கிறேன்.